ஜோதிட ரீதியா யாருக்கெல்லாம் விவாகரத்தாக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். ஒரு நிஜ ஜாதகத்தை உதாரணமா எடுத்துக்கிட்டு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கான கிரக அமைப்புகள் என்னென்ன, அத கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதலாவது, ஜாதகத்தோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டிருக்கிறது தான். அதாவது லக்னம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஒரு ஜாதகத்துக்கு பேஸ்மெண்ட் மாதிரி. இந்த ஜாதகத்துல அந்த லக்னாதிபதியும் அவங்க பிறந்த நட்சத்திர அதிபதியும் 2 பேருமே வலுவிழந்து போயிருக்காங்க. இதுதான் முதல் முக்கியமான காரணம். ரெண்டாவதா, களத்திரக்காரகர்னு சொல்லப்படுற சுக்கிரனோட நிலைமை. கல்யாணத்தையே குறிக்கிற கிரகம்தான் இந்த சுக்கிரன். ஆனா இங்க அவர் நீச்சம் அடைஞ்சிருக்கார், அதாவது ரொம்பவே வீக்கா இருக்காருன்னு அர்த்தம். கூடவே மங்களகரமான விஷயங்களுக்கு காரணமான செவ்வாயும் பலவீனமா இருக்கிறதால திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் வருது. கடைசியா நம்ம மனசு குறிக்கிற சந்திரனோட நிலை. இந்த ஜாதகத்துல சந்திரன் கேதுவோட பிடியில இருக்கார். ஜோதிடத்துல கேதுனாவே பிரிவு, குழப்பம் தான் அர்த்தம். சோ மனச கண்ட்ரோல் பண்ற சந்திரனோட கேது சேரும்போது அது உறவுகள்ல குழப்பத்தையும் பிரிவையும் ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ஜாதகத்துல லக்னம், சுக்கிரன், சந்திரன் மாதிரி முக்கியமான கிரகங்கள் பலவீனமா இருந்தா திருமண வாழ்க்கையில சவால்கள் வரலான்னு ஜோதிடம் நமக்கு முன்கூட்டியே ஒரு சிக்னல் கொடுக்குது.